ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நான் என்ன சமையல் பண்ணுறேன் அப்படின்னா வித்தவுட் ஆனியன் கார்லிக் அமாவாசைக்காக ஒரு சிம்பிளான சமையல் ஒன்று பண்ணுறேன். அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோட ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. நிறைய பேச வேண்டாம்னு சில பேர் சொல்கிறாங்க. சில ஐடியாஸ் எல்லாம் என்னோட ஐடியாஸை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால கிறிஸ்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில விஷயங்கள் வந்து நியூட்ரிஷியஸாக அந்த பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் வந்து உங்களுக்கு போரிங்காக இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப கிறிஸ்பாக பேசணும்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்கள் என்னோட சேனலை நீங்கள் பாருங்கள். எங்கேயாவது என்னென்ன நான் மாற்றிக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அது பிரகாரம் நான் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் பாருங்கள். டெய்லி போடுவேன். 99% டெய்லி போடுவேன். நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இன்னைக்கு வந்து நான் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி ஒரு குழம்பு பண்ணுறேன். அதே மாதிரி தொட்டுக்க வந்து வெண்டைக்காய் காய் பண்ணுறேன். வெண்டைக்காய் காய் வந்து இந்த குழப்பாக ஆகாமல் அதே சமயம் ரொம்ப தனித்தனியாக இருக்கிற மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். முக்கியமாக நம்ம வெண்டைக்காய் காய் பண்ணுறதுக்கு வெண்டைக்காய் எப்படி கட் பண்ணிக்கணும்னா, ரொம்பவும் பெருசாகவும் இல்லாமல் ரொம்பவும் சின்னதாகவும் இல்லாமல் குழம்பு கட் பண்ணுவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த குழக்குழப்பு தன்மை இருக்காது. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. வெண்டைக்காயில் நம்ம செய்ய வேண்டியது பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு, பூச்சி இல்லாத நம்ம எந்த அளவுக்கு நீளமாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா காய் வந்து ரொம்ப நல்லா வரும். ஆக்சுவலி உங்களுக்கு குழப்பே இருக்காது. குழந்தைங்க கூட ஆசையாக சாப்பிடுவாங்க. நிறைய பேருக்கு அந்த குழப்பு தன்மை இருக்கிறதுனால தான் இந்த வெண்டைக்காய் வந்து பிடிக்காது. ஆனால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. மூட்டு வலி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் இது வந்து ரொம்ப நல்லது. நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி பண்ணுங்க. நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் வெண்டைக்காய் காய் பண்ணுறதுக்கு. ஏன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நல்லெண்ணெய் வந்து ஒரு திக்கான ஒரு ஆயில் இருக்கிறதுலையே கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெயிலேயே நல்லெண்ணெய் கொஞ்சம் அதோட டென்சிட்டி அதிகம். அதனால நம்ம நல்லெண்ணெய் விட்டோம்னா ஸோ அந்த ஆயிலோட இது வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் எல்லாம் கொஞ்சம் டென்சிட்டி கம்மி கம்பேர்ட் டு நல்லெண்ணெய். அதனால் நல்லெண்ணெய் விட்டோன்னா நமக்கு அது இந்த மாதிரி ஸ்டிக்கியாக ஃபஸ்ட்டு ஒட்டாது. வெண்டைக்காய் காய் பண்ணும்போது மட்டும் பெரிய ஃப்ளேமில் வச்சுக்கணும். அடுப்பை பெருசாக வச்சுட்டு கைவிடாமல் கொஞ்சம் கிளறி அதை முடிச்சிடணும் அந்த ஒர்க்கை. இப்போ காய்க்கு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு அப்புறம் வெண்டைக்காய் காயை நான் போட்டுக்கிறேன். என்னோட கடாய் வந்து ஆக்சுவலி இரும்பு கடாய் ஒன்று வச்சுருந்தேன். அது என்கிட்ட இப்போ இல்லை. அது சரி இதாகிடுச்சு, ஓட்டை விழுந்துருச்சு. ஸோ இரும்பு கடாய் இல்லாதனால எனக்கு வந்து இந்த கடாய் என்னதான் வந்து ட்ரைப்ளையாக இருந்தாலுமே கூட இரும்பு கடாய் மாதிரி வரமாட்டேங்குது. அதில் வந்து ஒட்டவே ஒட்டாது, இன்னுமே சூப்பராக வரும் அதில். ஸோ இப்போ வந்து அதுக்கு உப்பு மஞ்சள் பொடி எல்லாமே போட்டுட்டு லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்குமே வெண்டைக்காய்க்குமே கலர் மாறாமல் இருக்கணும். அதனால நான் 1/2 டீஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். இப்போ வந்து பாசிப்பருப்பை நம்ம வேக போடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பை நான் அடுப்பில் வைக்கிறேன். இந்த பொடி பருப்பு ஊரில் வாங்கினது ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டாக அந்த பருப்பு. நடுவில் நான் வந்து கொஞ்சம் விடாமல் ஹை ஃப்ளேமில் வச்சு வெண்டைக்காயை வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த வெண்டைக்காய் காய் பண்ணுற பிட்டில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காரப்பொடி போட்டேன். அந்த பிட்டு மிஸ் ஆகிடுச்சு நான் வீடியோ எடுக்கும்போது. அதனால் நீங்கள் காரப்பொடி பிட்டு இல்லை, நீங்கள் காரப்பொடி கண்டிப்பாக போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அந்த பருப்புக்கு பெருங்காயப்பொடி மஞ்சள் அப்புறம் எண்ணெய் விட்டுருக்கேன். ஆஸ் யூஷுவல் கொஞ்சமாக நல்லெண்ணெய். அது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இப்போ வெண்டைக்காயை பாருங்கள், நான் என்ன சைஸில் இதே சைஸ் கட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த குழன்னு வராது. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸு நான் வதக்கி விட்டுட்ருக்கேன். காரப்பொடி போட்டோன்னே கொஞ்சம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த க்ரீன் ஃபுல்லாக நல்ல க்ரீனாக இருந்தது, அது மாறி இருக்குது. மற்றபடி வெண்டைக்காய் தனித்தனியாக இருக்குது. சூப்பராக தனித்தனியாக வந்திருக்கு. இது காய் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம வந்து இப்போது இந்த குழம்புக்கு இன்னும் என்னெல்லாம் போட்டு அந்த குழம்பு நம்ம வந்து இது பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து அந்த நுரை கட்டும் இல்லையா, அதை நம்ம கண்டிப்பாக எடுத்துடணும். அது வந்து உடம்புக்கு நல்லதில்லை. அந்த நுரையை எடுத்துருங்க.
இதெல்லாம் நம்ம குக்கரில் வைக்கும்போது இதெல்லாம் பண்ண முடியாது. தனியாக வேக பண்ணும்போது பண்ண முடியும். கரெக்டாக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் கடுகு, ஒரு 1 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பழுத்ததாக இருந்தது பச்சை மிளகா, பரவாயில்ல, ஆனால் வேஸ்ட் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ பழுத்த பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன், தக்காளி போட்டுக்கிறேன், உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் இருக்கட்டும். அடுப்பில் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். பாசிப்பருப்பை அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம். ஒருவேளை கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தால் வெந்நீர் விட்டுக்கலாம். இப்போ நல்லா நான் வந்து தக்காளியை நல்லா இது பண்ணி மேஷ் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. இதுக்கப்புறமா நான் வந்து கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். கேப்சிகமை நம்ம ரொம்ப வதக்க வேண்டாம். அதே மாதிரி குழம்புல முன்னாடியேவும் பருப்பில் போடக்கூடாது. அது ரொம்ப வெந்து போயிடுச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது. லைட்டாக ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கணும். அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். செகண்ட் வந்து நீங்கள் சப்போஸ் வீட்டில் கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்கன்னா, நம்ம அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும்னு சொல்லி நம்ம பண்ணி ஃபாலோ பண்ண முடியாது. அது நீங்கள் அப்போ கொஞ்சம் நல்லாவே வேக வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பல்லு இல்லை அந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா அப்போ கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். இதையே நான் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. க்ரன்ச்சினஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து நான் கொஞ்சம் லாஸ்ட்டில் தான் போடுவேன் கேப்சிகம் மட்டும். அப்புறம் கொஞ்சமாக வந்து நம்ம தனியா கட் பண்ணி எல்லாத்துலேயுமே கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டோன்னா, கொத்தமல்லி கிடைக்கும்போது நம்ம சேர்த்துக்கலாமே. இப்போல்லாம் எல்லா டைமுமே கிடைக்குது. அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான சமையல் தான். ஆனால் வந்து டேஸ்டியாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னோட ரெசிபீஸ்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் எந்த சமையல் பண்ணாலும் யூடியூப்பில் போடுறதுன்னு சொல்லிட்டு நான் இருக்கிறதுனால இதை நான் மிஸ் பண்ணாமல் போட்டிருக்கேன். நீங்களும் இதை பார்த்துட்டு இதே மாதிரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.